ஸோ செகண்ட் ரவுண்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜென்ரல் பப்ளிக், ஆனால் இங்கே வந்து செலிபிரிட்டிஸ். இவங்கள தப்பா மேட்ச் பண்ணா இவங்க ஃபேமிலி சொந்தக்காரங்க மட்டும் தான் திட்டுவாங்க. செலிபிரிட்டியை தப்பா மேட்ச் பண்ணா அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே திட்டுவாங்க, சாபம் விடுவாங்க. கன்ஃபார்மா நடக்கும். அதனால கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, கண்டிப்பா. ரெடி? லெட்ஸ் ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட். யார் இந்த ஸ்டார்? Who's the hero? Who's the hero? ஓகே, இந்த ரவுண்ட்ல 4 கேட்டகரி இருக்கும். 3 கேட்டகரி நீங்க விளையாடணும். ஒன்னொன்னு செலக்ட் பண்ணி விளையாடணும். ஸோ வந்த ஃபோட்டோஸ்க்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். அந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா 20,000 கொடுக்குறேன். இதில் எந்த விதமான போனஸ் இல்லை. ஓகே ஓகே மேம். கேட்டகரிஸ்: செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங்ஸ். சைல்ட்ஹுட் போலாம் சார். எல்லாம் ஸ்ட்ரைட்டாக சைல்ட்ஹுட் கிட்ட தான் போகிறாங்க. இவர் வளர்ந்த குழந்தை, நான் வளரும் குழந்தை. ஓ, நான் வளர்ந்தும் வளராத குழந்தை. ஓகே, செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். ஸோ இந்த பொண்ணு எந்த செலிபிரிட்டி? தமிழ் ஹீரோயினா தெலுங்கு ஹீரோயினா அது மாதிரி அது ஆப்ஷன் வந்து தெரிஞ்சிருமே. ஆப்ஷன் கொடுப்பீங்கல்ல? 4 ஆப்ஷன் கொடுப்பேன். ஆப்ஷன் ஏ இனியா. அந்த இந்த குழந்தைய கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, மச்சம் இருக்குதான்னு. ஆமாண்டா. மச்சம் இருக்கே, அது ஒரிஜினலா இருக்கலாம், ஆமா ஒட்டினதா இருக்கலாம், இல்லனா அந்த ஸ்டிக்கர் போட்டு டிஸ்ட்ரிக்ட் வைப்பாங்கல்ல, ஸ்டிக் வைக்கிறதா இருக்கும், மை வச்சிருக்கலாம். அது ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஃபேஸ் அப் பாரு, ஐசக் கவனம் செலுத்து. எனக்கு பொண்ணுங்க கண்ணை பாக்குறது கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணுவேன் சார். சரி, உதட்ட பாரு, அது வெக்கமா இருக்கும். வெக்கமா. சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி அஞ்சலி. அஞ்சலி. நெக்ஸ்ட். ஆப்ஷன் சி பிரியமணி. பிரியாமணி மாதிரி இருக்கு இல்லடா? எதை வச்சு சொல்றீங்க? எதுவுமே தெரியல சார், எல்லா பொண்ணுமாயும் இருக்குது. நீ இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க, அதை பாரு. இந்த பக்கம் ஒரு போட்டோ, நான் இந்த பக்கம் பாக்குறேன் சார், நீங்க அந்த பக்கம் பாருங்க சார். சரி, டி. ஆப்ஷன் டி ஸ்னேகா. மேல இருக்கிற மச்சம் கீழே வந்துச்சு. இல்ல சார், எனக்கு என்னமோ வளர்ந்த உடனே அப்படி இல்ல, பிரசன்னா சாரோட பர்ஸ்ல இந்த போட்டோ பார்த்தமா எனக்கு ஒரு ஞாபகம். பிரசன்னா சாரோட பர்ஸோட உங்களுக்கு என்ன வேலை? இல்ல, அவர் பர்ஸ் ஓபன் பண்ணாரு அப்ப. அப்படியா? இல்லைண்ணா ஆமா, அது சைடு பிசினஸ் ஏதாவது இருக்கு, பர்ஸ் எடுக்கிற பிசினஸ். எப்படி பார்த்தீங்க? இல்ல ஒரு தடவை இன்டர்வியூ வரும்போது பர்ஸ் ஓபன் பண்ணும்போது பார்த்தமா ஞாபகம், எனக்கு தெரியல. மேடம் சி, மறுபடியும் சி பிரியமணி. அவங்க தானா? இல்ல சார், இவங்க கண்ணு வந்து பாருங்களேன், அப்படி யூ டர்ன்லாம் அடிக்குது. அப்படிலாம் இருக்குல்ல? அது இல்ல, அது இல்ல. ஏவா இருக்கணும் இல்ல டியா இருக்கணும் சார். இப்போ கூகுளில் தேடினா இனியா ஃபோட்டோவோட ஸ்னேகா ஃபோட்டோ தான் ஈஸியாக கிடைக்கும், அதனால ஸ்னேகாவாக தான் இருக்குன்னு தோணுது சார். என்னோட லாஜிக்கே பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க டக்கு டக்குன்னு, ஏன்னா இன்னைக்கு இத்தனை எபிசோடு ஷூட் பண்ணுங்கும் போது டக்குன்னு இப்படி பண்ணிடுவாங்க, அதனால எனக்கு தோணுது டீனு தோணுது. டி இல்லையே இந்த மாதிரி என்ன மேடம்? நீங்க தான் சொல்லணும். டியா ஏவா? இப்போ இதான் சார் ட்ரெண்டு. எது? ஏக்கு முன்னாடி டி இருக்கு, டிக்கு முன்னாடி ஏ இருக்குன்னு சொல்றது தான், அதனால டீனே வச்சுக்கலாம். டி. ஓகே, ஆப்ஷன் டி ஸ்னேகாவோட சின்ன வயசு போட்டோ நினைக்கிறாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டா ரைட்டா ராங்கன்னு பாத்துருங்க. நீ சொன்ன பாயிண்ட் தான் பண்ணல. பிரசன்னா பர்ஸ்ல அந்த போட்டோ வந்துச்சு, நான் பாரு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு, முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனு,
பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? ம் சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.